நீங்க சாதிக்கிறதுக்கு, தனித்துவமா திகழ்றதுக்கு, உங்களை முன்னகர்த்துறதுக்கு மேடாக இருங்க. MAD மேட். அப்ப இந்த MAD மேட்னா என்ன? சில வார்த்தைகள் எங்களுக்கு காலாகாலமாக ஊடுகடத்தப்பட்டிருக்குது ஒரு தவறான வார்த்தையாடலாக, அல்லது தவறான சொல்லாடலாக, அல்லது தவறான அர்த்தமுடையதாக, ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல ஒரு எதிர்மறையாகவே எங்களுக்கு ஊடுகடத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு வார்த்தை தான் இந்த MAD எனப்படுவது. ஆகவே இந்த MAD என்றத நாங்க ஒரு இனிஷியலிசமாக அல்லது ஒரு நிமோனிக்காக அறிமுகப்படுத்துறோம். அப்ப MAD என்று சொல்லி சொன்னா மேக் அ டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை பலமானதாக, செல்ஃப் மோட்டிவேட்டடாக, சுய ஊக்குவிப்பானதாக அமையணும்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு மேக் அ டிஃபரன்ஸை கொண்டு வாங்க, ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க. அது நீங்க படிக்கிறார்களா இருக்கலாம், வேலை செய்கிறார்களாக இருக்கலாம், அல்லது சுய தொழில் முனைவோர்களாக, வியாபார முதலாளிகளாக, பெரிய பதவிகள் இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆகவே நீங்க எந்தெந்த நிலையில இருக்கிறீங்களோ அங்க ஒரு மேக் அ டிஃபரன்ஸை கொண்டு வாங்க, ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க. இப்ப சில நீங்க பெரிய தலைவர்களை கேள்விப்படக்குள்ள, அவங்களோட பேர்களை கேள்விப்படக்குள்ள, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள பற்றியெல்லாம் கேள்விப்படக்குள்ள அவங்க கொண்டு வந்த சில வித்தியாசங்கள் இப்ப வரைக்கும் பேசப்படுறதா இருக்கலாம். சில அவங்க வரலாற்றுல இப்ப இல்லாம இருக்கலாம், தற்காலத்துல இல்லாம இருக்கலாம். அவங்க அதை விட்டு சென்றதாக இருக்கும். அதை லெகசி என சொல்லுவோம். ஒரு சகாப்தத்தை விட்டு சென்றிருக்காங்க, ஒரு பதிவை விட்டு சென்றிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம்டா. அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? வித்தியாசத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவான தாக்கங்களை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நீங்க சின்ன சின்ன விஷயம், ஆகவே பெரிய லெவல்ல யோசிக்கணும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை கூட சில யோசிக்கலாம். நிறைய பேர் விடுற சில விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, தங்களுக்குரிய ஒரு பின்னடைவாக தங்களை தாங்களே குறைச்சி விளங்கிக் கொள்ற ஒரு விடயங்களுக்குள்ள ஒன்றுதான் எல்லாத்தையும் எடுத்தோன்னு பெரிய லெவல்ல யோசிக்கிற, மிகப்பெரிய லெவல்ல யோசிக்கிறது. ஆகவே சின்ன மாற்றங்களை கொண்டு வரலாம். உதாரணமாக இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் கோடை காலம்னு சொல்றோம், சரியான வக்கையான காலகட்டம். ஆகவே இந்த வாயில்லா ஜீவன்கள் பாத்தீங்கன்னா, நீங்க பொது போக்குவரத்துல இல்ல வெளியில எங்கே போகல பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படுறது பாப்பீங்க. சிலாக்கள் வளர்த்துட்டு உரிய பிராணிகளை கவனிக்காம விடுறாங்க. ரைட், அதுகளுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ரைட், அப்ப உங்களால பெரிய அளவுல கொடுக்காட்டி ஒரு சின்ன ஒரு விஷயம் உதாரணமா பார்ப்போம். நீங்க ஒரு போக்குவரத்துல போயிட்டு இருக்கீங்க, நீண்ட தூரத்துக்கு இடையில எங்கேயும் ஒரு டீ பிரேக்குக்கு அல்லது ஒரு குளிர்பானம் மருந்துறதுக்கு நீங்க அங்க தரிச்சிருக்கிறீங்க, அல்லது உங்களோட வாகனம் தரிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல கூட பாருங்க நிறைய எப்படியான வாயிலா ஜீவன்கள் இருக்க கூடும். அதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 2 பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கி கொடுக்கலாம். ரைட், அல்லது சின்ன ஒரு ஏனத்துல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொடுக்கலாம். பாருங்க அதுகளுடைய அதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியலாம். ரைட், அதே நேரத்துல இன்னும் சில இடங்களை பார்க்கலாம். இந்த ATM எடுக்கிற இடங்கள் அல்லது சில ரெஸ்டாரண்ட்ஸ் வாசல்கள் அல்லது இந்த மத தளிபாடுகள் வாசல்கள்ல சில இறந்து கேட்கிற ஆட்கள் இருப்பாங்க. ரைட், யாசகம் கேட்கிற ஆட்கள். அப்ப அவங்க அதை என்னத்துக்கு பாவிக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நெகட்டிவா பாவிக்கிறாங்களான்றதெல்லாம் அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அந்த புலனாய்வுகளுக்குள்ள நாங்க போய் எங்களுடைய மனதுகளை குழப்பிக்கொள்ள தேவையில்லை, எங்களை நீதிவான்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களால் இயலும் என்று சொல்லிச்சுட்டா அவங்க அவங்களுடைய மான மரியாதையெல்லாம் விட்டு உங்களுடைய யாசகம் கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அது பெரிய ஒரு விஷயம். ஆகவே உங்களால் இயன்றதை நீங்க கொடுக்கலாம். ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து பாருங்க. ரைட், எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்குரிய பலங்களை, வாய்ப்புகளை, உரிய நேரங்களை, ஆசீர்வாதங்களை தரும். ஆகவே சின்ன சின்ன வித்தியாசங்கள் உருவாக்குறது கூடாக, மற்றவங்களை அது பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ்களை உருவாக்குறது கூடாக நீங்க அந்த MAD-யாக மேடாக இருங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய மார்வலஸான ஆக்ஷனபிளான, ரைட், அது உங்களுக்கு டொனேஷனாக உரிய சக்தியால உங்களுக்கு கிடைக்கும்.